கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு முத்தமிட்ட நெத்தியில மாடு. என்ன சாமி இது? இந்த ஸ்டிக் கீழே விழக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல. அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு நடிப்பு தன்னால அருவி மாதிரி கொட்டுது போங்கோ. பாத்து பாத்து ரொம்ப கொட்டினா அதுக்கு பேரு பைத்தியக்காரத்தனம். பாத்தியா பாத்தியா? என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க போய் ஏன் துணி? என்னங்க இது, நீங்க எப்பவுமே என்ன தப்பா நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு சர்வீஸ் மாதிரி வச்சுக்கீங்களா? இப்ப பாருங்க நான் வெங்காயத்தை எப்படி நறுக்குறேன்னு. உங்களால இப்படி நறுக்க முடியாது, பாருங்க. Krishna Cottage, Krishna Cottage, Krishna Cottage, Krishna. நீ போன கம்பெனி ஏதோ தெலுங்கு ப்ரொடக்ஷன் மாதிரி எனக்கு ஃபீலிங்கா இருக்கே. அப்படியே இருக்கலாம். எந்த கம்பெனியா இருந்தாலும் நான் ரெடி. ஐ மீன் நடிக்க ரெடி. நல்லாவே நடிக்கிற. அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு நடிப்பு தன்னால அருவி மாதிரி கொட்டுது போங்கோ. பாத்து பாத்து ரொம்ப கொட்டினா அதுக்கு பேரு பைத்தியக்காரத்தனம். பாத்தியா பாத்தியா? பொறாமையில பேசுற பாத்தியா? எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சேன்ற பொறாமையில பேசுற. போடா, எனக்கு ஒன்னும் பொறாம இல்ல, நீதான் போய் பேசுற. ஏய் நம்புப்பா, இட்ஸ் ட்ரூ. என்னோட நடிப்பு பார்த்து என் கால்ல விழுந்துட்டாங்க. உன் கால்ல? ஆமா, என் நடிப்பு அப்படி. கோல்டா பிடிக்கலன்னா ஒத்துக்க மாட்டேன், ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ண வேண்டியதுதான். சாம், ஹே சூப்பர் ஜீன்ஸ்யா. 5 பாக்கெட்ஸா? இல்ல 4 பாக்கெட்ஸ். அந்த பாக்கெட்ல என்ன வச்சிருக்க? இந்த பாக்கெட்ல ஒண்ணு இல்ல. இந்த பாக்கெட்ல? இந்த பாக்கெட், இந்த பாக்கெட்ல என்ன ஒண்ணும் இல்ல. அந்த பாக்கெட்ல? இதுல தானே. இதுல ஒண்ணும் இல்ல பெருசா. போங்க போங்க. டேய் என்னடா இது? தெலுங்குல லவ் லெட்டரா? அது கடிதம், மடல், லெட்டர் எப்படி வேணா வச்சுக்கலாம். மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கோ. கண்ணனி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதம். அது ஒரு நிமிஷம் கொடு. எதுக்கு? கொடு போங்க. கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. நான் சொல்றேன். நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன். என்னடா சொல்ற? இல்ல நான் சொல்றேனே, ப்ளீஸ். சொல்லுடா, என்ன சொல்ற? கத்து கத்து கத்து, பேப்பர் தானே முழுங்கின. நல்ல கழுத மாதிரி கத்து. போடா. அப்பா தப்பிச்சேன்டா. அப்பா நித்திர கண்ணம் பூர்ண ஆயிடுச்சா சாமி. மாப்பிள கடைய பொறுப்பா பாத்துக்குவான்னு விட்டு போனா பொறுப்பு இல்லாம உட்கார்ந்து என்னமோ கையும் காலையும் ஆட்டிட்டு இருக்கிறா. மவன இரு. ஏண்டா உப்ளி, காலங்காத்தால கடையை திறந்தமா வியாபாரம் பார்த்தமான்னு இல்லாம காதுல ஒரு செகுட்டு மிஷின் மாதிரி உன்னை மாட்டிக்கிட்டு இப்படி பாட்டு கேட்டு இருக்கிறிய. கடை விளங்குமாடா? இல்ல விளங்குமா? என்ன இவன் பாட்டுக்கு ஆடிட்டே இருக்கா? ஒரு வேளை கஸ்டமர் வந்தாதான் காது கேட்குமா? டேய் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். அட பாவி, கடையவே காலி பண்ணிட்டு போனாலும் கூட என்னன்னு கண்டுக்க மாட்டான் போல இருக்குது. யாரா அவன் கடையில? எவனா இருந்தா உனக்கு என்ன ஈக்கடறா? சார் தெலுங்கு வாலாவா? ஏய், கடைக்கு வந்தா என்ன வேணும் ஏது வேணும் தான் ஒரு கஸ்டமர்கிட்ட கேட்கணும். அதை விட்டு தெலுங்கு வாலாவான கேக்குற? நான் தெலுங்கு வாலா இல்ல மேன், 1000 வாலா. இப்ப வெடிக்க போகுது பாரு. என்ன தீவிரமா யோசிக்கிறீங்க சார்? சார் கொஞ்சம் பேசுறீங்களா?
குரலை கேட்கணும். 1330 குரல் இருக்குது. இதுல எந்த குரல் மேன் வேணும்? சார் உங்களுக்கு அவ்வளோ குரல் தெரியுமா? பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்டா நீங்க? மிஸ்டர், நான் சொன்னது திருவள்ளுவர் குரல். திருவள்ளுவரா? யார் அவரு? ஹூ இஸ் தட்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதே காம்ப்ளெக்ஸ்ல காஃபி ஹவுஸ் நடத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாட்டு எழுத போனாரு. டேய், அறிவு கட்ட முண்டோ. மாம்சே. என்ன மாம்சே? இதுக்கான பள்ளிக்கூடத்து பக்கம் போகணுங்கிறது. என்ன இது கோலம்? டேய், இது மார்கழி மாசம் மா கோலம் இல்லடா. அந்த கோலத்தை போடுற பெண்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு பிடிச்ச கலர்ஃபுல் கோலம். இப்ப எல்லாம் இந்த மாதிரி கெட்டப்ல வெளியே போனாதான்டா ஃபிகர்களை மடங்குது. மாம்சே, இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? என்னடா இப்படியே போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அக்கா கிட்ட போன் பண்ணி உன்ன மடக்கடா வரல. அக்காவுக்கு போன் பண்ணுவியா? போன் பண்ணி பாடுறாம அவனை. அந்த போனை டயல் பண்ற விரலும் இந்த பேசுற வாயு ஒரு பக்கம் இழுத்துக்கு ஞாபகம் வச்சுக்க. என்ன 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 மிரட்டுறியா? நானா? நான் மிரட்டலாம் அவனை. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. அந்த ஓம் கிரீம் மந்திரவாதி. மாம்சே, எப்ப வந்த நீ? உன்னை பார்க்கவே இல்லையே. அடேங்க அப்பா, அப்படியே உள்டாடிச்சியா? இதத்தான் நீ ஃபாலோ பண்ண. என்ன மறந்துட கூடாது. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? வர்றேன். என்னது நடராஜன் மாதிரி? என்ன கல்ட்ரா ஷூவா பாலிஷ் பண்ணு. டேய் நிறுத்து. இப்படி யார பாலிஷ் பண்றது? சிறைச்சாலை படம் பாத்தீங்களா? பாத்தீங்களா? அதே மாதிரி பண்ணு. சீக்கிரம் சீக்கிரம். அப்பாடா, இன்னைக்கு யாருமே இல்ல. நல்லா கார சாரமா சமைச்சு சாப்பிடலாம். வெங்காயம். என்னது? கதவு திறந்தே கிடக்குது, ஒருத்தரையுமே காணோம். இவ்வளவு ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்த ஃபிகர்களை மடக்கலான்னு ஒருத்தரையும். ஆஹா, காய்கறிகள். ஃபிகர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி காய்கறிகளை வெட்டி கொடுத்தா போதுமே. படான்னு மடங்கிடுவாளுங்கள. வெட்டிடுவோம். தக்காளி. இது பீச்சு. லேடிஸ் ஃபிகர் 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 ஃபிகர். என்னது வெளியே ஒரே சவுண்டு? ஒருவேளை உப்புல ஏதாவது சொதப்பிருப்பானோ? என்னது? காய்கறிலாம் நறுக்கி இருக்கு. என்னது மாயமா இருக்கு? ஹலோ, யாரு? எவரதி? ஓகே, எப்படியோ நமக்கு ஒரு வேலை மிச்சம். யாரோ நமக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் இதெல்லாம் செய்றாங்க. இரு, இது வர. எந்த தொழிலையும் பாதியில் விட்டுட்டு போயிடக்கூடாது. லேடிஸ் ஃபிங்கரே மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். இது என்னது ஜென்ஸ் ஃபிங்கர் மாதிரி இருக்கு? இந்த கருமாந்திரத்தில் வெட்டக்கூடாது. வெள்ளை முள்ளங்கி இதைத்தான் வெட்டும். கேரட்டு நல்லதா இருக்கு. ஆட, நீங்களா? ஆமாங்க, நான் தான். இதெல்லாம் நீங்க தான் செஞ்சதா? இல்லைங்க, இதெல்லாம் பூமியில விளைஞ்சது. வெட்டினது மட்டும் தான் நானு. யாரோ வேணும்ட்டே பண்றாங்கன்னு நினைச்சு. இல்லைங்க, நான் வேணும்னு தான் பண்ணேன். ஆமா, இது என்னங்க பக்கெட்டு துணி எல்லாம்? அதுவா? இல்ல, இதெல்லாம் தானா நடக்குதே. அத மாதிரி இதையும் தோச்சு போட்டுருவாங்கன்னு கொண்டு வந்தேன். ஆனா நீங்க தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் நான் செஞ்சிருக்கவே மாட்டேங்க. சாரி சாரி. என்னங்க என்ன பத்தி இப்படி நினைச்சிட்டீங்க? தப்புதான் தப்புதான். ஐயா, அதை நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டீங்க. அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு இந்த காய்கறி நறுக்கிறது, இந்த புடவை ஜாக்கெட்ல துவைக்கிறது, இதெல்லாம் சாதாரண விஷயம். அப்போ இதெல்லாம் உங்க ஹாபியா? காபி எல்லாம் கிடையாதுங்க. மெயின் ஒர்க்கே அதுதானுங்க. என்னது? அது வந்துங்க, என் சம்சாரத்தை கல்யாணம் கட்டின காலத்துல இருந்து நான் ரெகுலரா அவளுக்கு செய்யற ஒரு சர்வீஸுங்க இது. பாருங்க, இவ்வளவு தூரம் செஞ்சுட்டு இருக்கறனால அவளுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே கிடையாதுங்க. நீங்களும் என்னை புரிஞ்சுக்காம இருக்கிறீங்களா? ஐயோ, மறுபடியும் நான் உங்களை தப்பாவே நினைச்சிட்டு இருக்கேன். ஐயா, நீங்க ஒண்ணு காய்கறி மட்டும் வெட்டி கொடுக்கறது இல்லைங்க.
முடிஞ்சா இதையெல்லாம் சமைச்சே கொடுத்துருவனுங்க. நீங்க மட்டும் தப்பா நினைக்கலன்னா இந்த துணிமணி எல்லாம் அப்படியே போட்டு துவைச்சு புளிஞ்சு. என்னது புளிஞ்சா? இல்லைங்க, ட்ரையில் வேணா போட்டுடலாம். அச்சச்சோ, என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க போய் ஏன் துணிய? என்னங்க இது, நீங்க எப்பவுமே என்ன தப்பா நினைக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு சர்வீஸ் மாதிரி வச்சுக்கீங்களா. இப்ப பாருங்க நான் வெங்காயத்தை எப்படி நறுக்குறேன்னு. உங்களால இப்படி நறுக்க முடியாது. பாருங்க. உண்மையிலேயே உங்க பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அப்படியே சொல்றீங்க? ஒரு நிமிஷம் ஆச்சு நீங்க எங்கூட பழகி. நீங்க புரிஞ்சுக்கிட்ட அளவு என் பொண்டாட்டி கட்டி நான் 20 வருஷமாச்சு. அவளுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குதுங்க. ஏங்க அழுவுறீங்க? ஆம்பளை கண்ணுல கண்ணீரே வரக்கூடாதுங்க. ஆணியனை வெட்டும் போது ஆம்பளை இல்லைங்க, ஆணையா இருந்தா கூட கண்ணீர் விடும். குடுங்க குடுங்க, நானே வெட்டுறேங்க. இல்ல பரவாயில்ல, நான் வெட்டுறேங்க. இல்ல இல்ல, அட நீங்க வெட்டுங்க, நான் வெட்டுறேன். அட நான் வெட்டுறேங்க. இல்லங்க நான் வெட்டுறேன். நான் வெட்டுறேங்க. வேண்டாங்க, நான் வெட்டுறேன். இல்லங்க நான் வெட்டுறேங்க. என்ன விரல வெட்டிட்டீங்களா? ரத்தம் வந்திருக்குமே, எவ்வளவு அழகான விரல். இது ரத்தம் வந்தா சும்மா இருக்கணும். இந்த மாதிரி ரத்தம் வரும்போது இந்த விரல வந்து இந்த மாதிரி வாயில வச்சு. ஐயோ கத்தி! ஐயோ சார், வலிக்குதா? இல்லம்மா, இதெல்லாம் எனக்கு சாதாரணம். அப்ப நான் வரட்டுமா? தெரியாம வந்துட்டேன். ஐயோ, வாய பீட்ரூட் ஆக்கிட்டாளே. ஐயோ தேவிடா! என்ன பண்றது இப்போ? பேசாம பாரடைஸ்க்காவது போன் அடிப்போம். ஏன்னா அவ தான் வெட்டியா உட்காந்துட்டு இருப்பா, நம்மளும் வெட்டியா உட்காந்துட்டு இருக்கோம். ஹலோ, நான் ராக்ஸ் பேசுறேன். ஹாய் ராக்ஸ், எனக்கு எப்பெல்லாம் சிரமமா இருக்கோ அப்பெல்லாம் நீ கரெக்ட் டைம்க்கு வந்து ஆஜராயிடுறியே, அது எப்படி? அதானே, எப்படி எப்படி அன்னைக்கு நல்ல காலம் நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண. இன்னைக்கு டிஃபனுக்கு ஆர்டர் பண்ண, பர்ஸை திறந்து பார்த்தா காசே இல்லை. நேத்து செலவு பண்ணது மறந்தே போச்சு எனக்கு. உனக்கு தான் தெரியுமே பேங்க்குக்கு எவ்வளவு தூரம் போகணும்ட்டு. இப்ப அவ்வளவு தூரம் போகணும்னா ரொம்ப அலைச்சலா இருக்கும். இப்ப என்ன பண்றது ராக்ஸ்? இனிமே பாரடைஸ் நோக்கு அந்த சிரமமே வேண்டாம். ஓ, இப்பவும் நீயே எனக்கு ஹெல்ப் பண்றேன்றியா? அதில்லை அதில்லை, எப்படியே பக்கத்திலேயே. ஓ, பக்கத்துலயே ஒரு பேங்க் ஓபன் பண்ணலான்னு சொல்ற, அப்படிதானே? இல்ல 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 இல்ல, என்னால பேங்க்லாம் ஓபன் பண்ண முடியாது. என்னால முடிஞ்சது வேணா பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தரேன். அப்படி மட்டும் பண்ணிட்டேன்னா இனிமே டீ சாப்பிட்றதா கூட பேங்க்ல இருந்து காசு எடுத்துன்னு போய் டீ சாப்பிடலாமோ? அதான் எப்படி? கடையில காய்கறி வாங்கணும்னா காசு பேங்க்ல இருந்து எடுத்துக்கலாம். பால் வாங்கணும்னா காசு அது பேங்க்ல எடுத்துக்கலாம். அப்போ தள்ளு வண்டியில சுண்டல் வாங்கணும்னா காசு பேங்க்ல எடுத்துக்கலாம். ஏய் ராக்ஸ், நல்ல ஐடியா கொடுத்த. அப்ப நீ வரும்போது அந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு வந்துரு. அதான் எடுத்துன்னு வந்துட்டேனே. எங்க? இங்க. ஏய், வாட் a surprise! நிஜமாவா? நிஜமாதான். ஆனாலும் நம்ம இங்க வந்துட்டு ஏன் போன்லயே பேசிட்டு இருக்கோம், நேர்லயே பேசலாமே. இந்தா. இதுவா? மெதுவா மெதுவா. இந்தா. இத நான் ஃபில் பண்ணணுமா? வேணாம் வேணாம், அத நானே பண்ணிக்கிறேனே. அப்போ ஓபனிங் டெபாசிட் அத நானே கட்டிக்கிறேனே. அப்போ இத வச்சிட்டு நான் என்ன பண்றது? நீ வெறும் கையெழுத்து மட்டும் போட்டா போதும். அப்போ பென்? அதையும் நான் எடுத்து தந்துடுறேனே. இங்க இங்க. ஓகே. நான் இத கொண்டு போய் பேங்க்ல கொடுத்துட்டு நோக்கு அப்படியே ஒரு பாஸ்புக்கே எடுத்து கொண்டு வந்து தந்துடுறேன். ஓகேவா? ஓகே பை. Thank you. You're so sweet. Yeah, this is the remix. How we do? சாந்து பொட்டு, ஒரு சந்தன பொட்டு. ஏய் ஷாம், டான்ஸ் கத்துக்க வரேன்னு சொல்லிட்டு கையில குச்சி வச்சுக்கிட்டு இந்த பாட்டியா பாடுறது? ஏன் இந்த பாட்டு நல்லா தானே இருக்கு? பாட்டு நல்லா தான் பாடுறேன். ஆனா இதுக்கு பதிலா நம்ம குண்டூர் பாணியில ஒரு குச்சிப்புடி பாட்டு பாடினா சூப்பரா இருக்கும். இல்ல இப்ப இருக்குன்றீங்களா இல்ல இருக்காதுன்றீங்களா? ஷாம், நான் சொல்லி கொடுத்தா நீ கேப்பியா மாட்டியா?
நீங்க சொல்லி கொடுத்தா நான் வேணாம்னு நான் சொல்ல போறேன். கரும்பு தின்ன கசக்குமா? சரி, இந்த குச்சியை வச்சுட்டு உனக்கு என்னலாம் பண்ண தெரியும்? பாருங்க, நான் பண்ணி காமிக்கிறேன். உஃப், இவ்வளவுதானா? இது மாதிரி நான் நிறைய பார்த்துட்டேன். சாம், உஷாராரா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கோ. இல்ல, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த குச்சியை வச்சு நான் பண்ணி காமிச்சிட்டேன். உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும் பண்ணி காமிங்களா பார்க்கலாம். சாம், கிட்ட வா. எதுக்கு? கிட்ட வா சொல்றேன். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இப்போ இந்த குச்சி கீழே விழாம ஆடணும். ஓகேவா? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு, முத்தமிட்ட நெத்தியில மாடு. என்ன சாம் இது? இந்த ஸ்டிக் கீழே விழக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல. உனக்கு டான்ஸ் தெரியாது, உனக்கு டான்ஸ் வராது. இல்ல இல்ல, மறுபடியும் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். இந்த தடவை நிச்சயமா குச்சி கீழே விழாது. முடியாது சாம், முடியாது. உனக்கு டான்ஸ் வராது. இல்ல ப்ளீஸ், எனக்காக மறுபடியும் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணலாமே. இல்ல இல்ல, உனக்கு முதல்ல இருந்து சொல்லி கொடுத்தாதான் சரியா வரும். இப்ப முதல்ல முத்ரா சொல்லி கொடுக்குற, அதை நீ கரெக்டா பண்ணு. ஓ, முதல்ல இருந்து சொல்லி தரீங்களா? எப்படின்னு கரெக்டா பண்ணி பார்க்கலாமா? முத்ரா தையம் தக் தையா தை. இங்க குண்டூர் மாநில இந்த மாதிரி ஸ்டைல் டான்ஸே கிடையாது. மிஸ்ஸஸ் பாலா, சாரி மிஸ் பாலா, அர்த்து கூட இப்படிதான் எப்ப பார்த்தாலும் தை தைன்னு குச்சிட்டே இருப்பான். அப்ப இது டான்ஸ் இல்லையா? இப்படி குறுக்க குறுக்க பேசாத. நான் சொல்றது நீ கேப்பியா மாட்டியா? ஐயோ பாலா, நீங்க சொல்றத கேக்குறத விட எனக்கு வேற என்ன வேலை? ஓ, நான் சொல்றது நீ கேளு. இது புது மாதிரியான முத்ரா. இதுக்கு பேர் டைட்டானிக் முத்ரா. ஓ, இப்போ என்ன பாரு. இப்படி ஐயோ. நிக்கணும். நில்லு. ஐயோ பாலா, இது எங்க ஊர்ல பசங்களாம் நொண்டி ஆடும்போது நிப்பாங்க. இது போய் டைட்டானிக் முத்ரான்னு சொல்லி கதை அடிக்கிறியா? சாம், இப்போ இதுக்கு பேர் டைட்டானிக் முத்ரா. இப்போ நீ நிக்க போறியா இல்லையா? சரி, ட்ரை பண்ணு. ட்ரை பண்றேன். இப்போ கால தூக்கு. கால மடக்கு. இந்த பக்கம். அப்படியே நில்லு. இப்போ அப்படியே கண்ணை மூடு. காத்து வருது. என்ன இடம்? என்ன இடம்? ஏன் பார்த்து தெரியலையா? என்ன தெரியாததால தானே கேக்குறேன். இல்லடா அர்து, பாலா எனக்கு ஒரு முத்திரை கத்து கொடுத்திருந்தாங்க. அந்த முத்திரை பேர் கூட டைட்டானிக் முத்ரா. உனக்கு தான் டான்ஸே வராதே. ஒன்னு பண்ணு, நீ வீட்டுக்கு போ, நான் முழுசா கத்துட்டு வந்து நான் உனக்கு சொல்லி தரேன். சரியா? போ போ. எனக்கு டான்ஸ் வராதா? அத பத்தி நீங்க ரெண்டு பேரும் பேசுறீங்களா? டான்ஸ்னா என்ன தெரியுமா? நான் டான்ஸ்க்கு ஃபுல் ஃபார்மே அர்த்தநாரி. ஏன் கூட வாங்க, டான்ஸ் பத்தி நான் சொல்லி தரேன். ஃபாலோ மீ. என்ன சிரிப்பு? சின்ன பள்ளத்தனமா ராஸ்கல். உடனே அழ ஆரம்பிச்சிருவியே. மோனத்தை வாங்காத. வா. உனக்கு இப்ப பரதத்தை பத்தி தானே தெரியணும். ఇప్పుడు చూడు. జంతారిక్కుం తారిక్కుం జగత్ దినా కొంది తా తై తత్త హత్త తై తై తాం తాం దిగి దిగి తాం తత్త హత్త దిగి దిగి తై జంతారిక్కుం తారిక్కుం జగత్ దినా కొంది తా. அப்படி போடு போடு போடு, அசத்தி போடு கண்ணால. இப்படி போடு போடு போடு, இழுத்து போடு கையால. உன்னோட ஒருக்கு தான் உப்பு முட்டை ஏறிக்கிற, உன்னோட வலது கண்ணில் கண்ணாமூச்சி ஆடிக்கிற. இந்த ஆட்டம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த ஆட்டம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்? நல்லா தானே இருக்கு. நான் சொல்றது சாம பத்தி. ஆமா ஆமா, அவன் கொஞ்ச நாளாவே ஓவரா தான் போய்கிட்டு இருக்கான். ரெண்டுல ஒண்ணு நீ கேட்டே ஆகணும்டா. கண்டிப்பா. நான் வெட்டு 1 துண்டு 2 இல்ல 2 வெட்டு துண்டு 4. நான் இப்ப வெட்ட போறேன். ஆமா, அந்த வெட்டி பைய வெட்டி பொண்ணோட நல்லா வெட்டி வெட்டி தான் ஆடினான். என்னடா சொல்ற? ஜஸ்ட் 1 நிமிட் போங்க. ஜெய் நடராஜா. என்னது இது? கேட்ச் இட். என்ன பண்ற நீ? இப்ப பண்றேன்.
நான் பாடும்போது நீ இப்படி இப்படி வரணும். நான் ஆடி காமிக்கிறேன். உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விடு நீ போதும் எனக்கு. ஏய் ச்சே, இதுல ஒரு ஆட்டமா? என்னடா ஒளற? ஆர் யூ ஆல்ரைட்? நான் ரைட்டா தான் ஆடுறேன், ஆனா அவங்க தான் தப்பு தப்பா ஆடுறாங்க. பொங்கு, அந்த தேவி பாலா இருக்கல்ல, அவ என் கூட டான்ஸ்ல போட்டி போடுறா. பொங்கோ, போட்டி போடுறா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவளோட அந்த 2 காலையும் உடைக்க போறேன். என்னது? டான்ஸ்ல உன்னோட போட்டி போட்டாளா? அவள ஒரு கை பார்க்க வேண்டியதானடா. ஏன் கூட டான்ஸ் போட்டின்னு வந்துட்டா நான் ஒரு காலே பார்த்துடுறேன். நீ அங்கேயே அவ காலை உடைச்சிட்டு வர வேண்டியதானடா. சரி சரி விடு. அது எப்படி போங்க விடுறது? இப்பதான் எனக்குள்ள கொஞ்ச நாளா ஒரு வீரமே வந்திருக்கு. அதுக்காக நீ அவங்க பின்னால ஓட போறியா? பண்ணாலும் பண்ணுவ. இந்த ஆம்பளை பசங்களை எனக்குமே 100% நம்பவே முடியாது. பொங்கோ, நான் பார்க்கறதுக்கு அறகுறையா இருந்தாலும் என்ன நீ முழுசா நம்பலாம் பொங்கோ. தேங்க்ஸ் அர்து, நீயாவது என் பக்கம் இருக்கே. நான் எப்பவுமே உன் பக்கம் தான் பொங்கோ. ஹே, முதல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏன் இவங்கெல்லாம் அவாய்ட் பண்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்டா. அதான் எனக்குமே தெரியல. நம்மள விட்டு விலகி விலகி போறாங்க இவங்க 2 பேரும். அது காரணம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா அத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும் இல்ல கண்டுபிடிக்கிறோம். இந்த மாதிரி நேரத்துல மட்டும் போய் ஹெல்ப் பண்ணோம். இத வர்றேன். எங்க நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? ஆறு நீங்களா? நான் தானுங்க. எதுக்குங்க உங்களுக்கு வீண் சிரமம்? சிரமம் இல்லைங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசு தானுங்க.